ஒரு 35% ஓட் ஷேருங்கிறது வந்து இது வரைக்கும் நடிகர்கள் யாருமே வாங்காத ஒரு ஓட் ஷேர். இப்போ எம்ஜிஆர் சார் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அவர் அந்த டைமில் வந்து பண்ணது. சார் என்னால் இதை நம்பவே முடியல சார் அப்படின்னு தான் சொன்னேன் ஃபோன் ஷே கூட. சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. பவர்ட் பை கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing salon chain. Air fiber Wi-Fi. Dr. Shivarma Oil Tharum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampa Sky One. எப்படி சார் ஆள போறா தமிழன் நீங்க எழுதுனீங்க? நம்ம புதுசாக ஒன்றும் எழுதல. அன்றைக்கே ஒரு தமிழ் நெஞ்சங்கள் ஆட்சி புரிஞ்சுட்டு தான் இருந்தார். தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக ஆளணும் அப்படிங்கிறத ஒரு விஷ் மாதிரி நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சோம். ஒரு பேரே வரலாறு. நிறைய பேர் காமெண்ட்ஸ்ல போடுறதே வந்து டு த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான வரிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட ஸ்டார்டம் தான். அவர் ரொம்ப பெரிய உயரத்தில் நிற்பார். நம்ம என்ன வார்த்தையை தூக்கி வச்சாலும் அது கீழே வந்துட்டே இருக்கும். அது கூட முழுசாக 10 தான் எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. ஏற்கனவே சில பாடல்களில் நம்ம எழுதுனதுலேயே இதை டச் பண்ணியிருக்கோமோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோலாம் ஓடிட்டே இருந்தது. ஆனால் கடைசியாக அகைன் அவர் பண்ண சாதனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பேர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வரலாறாக மாறி இருக்குங்கும்போது அவரோட வாழ்க்கையினால அதை அகைன் பெட்டராகிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அவர் சினிமாலேருந்து போகும்போது அந்த ரோட்டில் வந்து கடைசி வரைக்கும் கை காட்டி வழி அனுப்புகிற மாதிரி என்னோடய வரிகளும் அவர் கூடவே வந்தது அந்த கடைசி நிமிஷத்தில். இன்றைக்கும் நான் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் நான் அவரை நேரில் போய் பார்க்க போனப்போ இந்த அரசு அமைஞ்சதுக்கு பாதி காரணம் லிரிக்ஸ் அப்படின்னு சொன்னார். Behind us ஜனநாயகன் திருவிழா, by the fans, for the fans, of the fans, to celebrate one last time for our Thalapathy Vijay. Can we make some noise? ஐ திங்க் பாடல்கள் வந்து ஒவ்வொரு படத்துலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு வரிகளுமே அப்படியே நெத்தி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டே ஆண்டுட்டு இருக்காரு, ஆள போறா தமிழன் யாருங்க எழுதுனா? Yes, it's time for us to call upon lyricist Vivek onto the stage, please. Can we make some noise, please? எப்படி சார் ஆள போறா தமிழன் நீங்க எழுதுனீங்க? இன்னைக்கு ஐ திங்க் எல்லாரும் மனசுலமே சார் வந்து ஒரு அழகான இடத்தை பிடிச்சிருக்காரு. and how do you feel about இந்த ஜனநாயகன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எப்படி இருக்கு சார் இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப ஸ்பெஷல் தான். அன்னைக்கே நம்ம புதுசாக ஒன்றும் எழுதலை. அன்றைக்கே ஒரு தமிழ் நெஞ்சங்கள் ஆட்சி புரிஞ்சுட்டு தான் இருந்தார். தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக ஆளணும் அப்படிங்கிறத ஒரு விஷ் மாதிரி நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சோம். அதை இன்றைக்கி அவரே வந்து தமிழர்கள் எப்படி ஆளணுங்கிறத பண்ண போகிறாருன்னு நினைக்கும் போது பயங்கர பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் எல்லாருக்கும். எப்பொழுதுமே வந்து சார்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது தனி இடத்த மனசில் பிடிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு சிஎம்மாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களோட மனசை பிடிச்சிருக்காரு இல்லையா? இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது ஃப்ரம் ஆக்டர் டு சிஎம் சார்? அந்த ஃபுல் என்டையர் ஜேர்னியில் நான் கூட இருந்திருக்கேன். இந்த 10 வருஷத்தில் வந்து மொத்தமாகவே கூட இருந்திருக்கேன். அது வந்து வார்த்தையில் ரொம்ப விவரிக்க முடியாத ஒரு ஃபீலிங் தான். சார் வந்து ஆக்சுவலாக நான் கரெக்டாக அந்த கவுண்டிங் நடக்க போகுது நாளைக்கு. நான் மொதல் நாள் வந்து சார் கால் பண்ணேன். எப்படி சார் இருக்கீங்க, ரொம்ப டென்ஸ்டாக இருக்கா அப்படின்னு. என்னை பார்த்தா டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கா உனக்கு அப்படின்னாரு. சிரிச்சார். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்பா அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. என்ன சார் அப்படின்னா, இல்லைப்பா இந்த ஜேர்னியில் நீயும் தான் கூட இருக்க, நீயும் சேர்ந்தது தான் இந்த ஜேர்னி, உனக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. அந்த மொமெண்ட் வந்து அவரோட ஜேர்னியில் எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு. ஸோ என்னையும் அதை அந்த ஜேர்னியில் ஒரு பார்ட்டாக அவர் பார்க்குறாரு அப்படின்னு தெரியும். பட் அந்தளவுக்கு அவர் சொல்லி நம்ம கேட்டதில்ல. கேட்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அப்புறம் சார் ஜெயித்த உடனே ஒரு 5 ரவுண்ட்ஸ் கவுண்டிங் முடிஞ்சிருந்தது. ரிசல்ட்ஸாக அனௌன்ஸ் ஆகலை. பட் 5 ரவுண்ட் மோடில் இவங்க லீடிங்கில் 108 அந்த டைமில் இருந்தப்போ எனக்கு ரொம்ப கால் பண்ணணுன்னு இருந்தது சாருக்கு. சரி வேணாம், இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எப்படி ஆட்சி அமைக்கிறது நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க, உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும், கால் பண்ண வேணாம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மனசு கேட்கல. சரி அடிச்சிருவோம் கால், நமக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியே ஆகணுன்ற ஒரு ஃபீல் இருந்தோடனே நான் எடுக்கலன்னா பரவாயில்லன்ட்டு அடித்தேன். உடனே எடுத்துட்டாங்க. செகண்ட் ரிங்கில் கால் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு விவேக் அப்படின்னாங்க. அவங்க அந்த ஹாப்பினஸை கேட்கும்போது அந்த என்டையர் ஜேர்னியும் வந்து ஒரு மாதிரி அர்த்தமுள்ளதாக ஒன்று மாறும்ல, அது மாற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அப்போ உள்ள கான்வர்சேஷன் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த, அதிசயமான விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்காரு.
ஒரு 35% ஓட் ஷேருங்கிறது வந்து இது வரைக்கும் நடிகர்கள் யாருமே வாங்காத ஒரு ஓட் ஷேர். அண்ட் இப்போ எம்ஜிஆர் சார் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அவர் அந்த டைமில் வந்து பண்ணது. ஆனால் அந்த டைமில் இப்போ நம்பியார் சார்லாம் வெளில போனால் கதவு மூடுவாங்களாம். சினிமாவில் நடக்கிறது தான் ரியல் லைஃப்லேயும் அவங்க இருப்பாங்க நம்பின காலகட்டம் அது. ஸோ எம்ஜிஆர் சார் திரையில் ஒன்று பண்ணுறாருன்னா அப்படி தான் அவர் நிஜ வாழ்க்கையிலையும் இருப்பார் நம்பின காலகட்டம் அது. இப்போ உள்ள காலகட்டம் வேறு. அப்போ ஒரு மனுஷனை மக்கள் எவ்வளோ டீப்பாக படிச்சிருக்கணும், இந்த இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் எவ்வளோ தூரம் உன்னிப்பாக ஒரு மனுஷனோட ஜேர்னி எவ்வளோ கவனிச்சிருக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. அப்படி ஒரு வேர்ட் ஷேர் வாங்கி அவர் ஜெயிச்சு வரும்போது வந்து ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. ஆனால் எனக்கு சொல்லும்போது அவர்கிட்ட சார் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கலாம் சொல்லக்கூட வாய் வரல. அந்த மாதிரி சார் என்னால் இதை நம்பவே முடியல சார் அப்படின்னு தான் சொன்னேன். ஃபோன்லேயே கூட சிரித்தாங்க. சிரிச்சுட்டு ஆனால் சிஎம்ஏ ஆகிட்டா கூட அதுதான் அப்படியே இருக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல. அதே சைலன்ஸ் அண்ட் அதே ஒரு எப்பவுமே எஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னீங்களே, அப்போ பார்த்த விஜய் சார் தான் இன்றைக்கும் அப்படியே இருக்காரு, என்றைக்குமே அவர் மாறாத ஒரு விஷயம் அப்படின்னு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் த சேம், அவர் மாறலை. அவரோட பெருந்தன்மை சொல்லலாம். எல்லாமே அவரால் நடந்திருக்கும். ஆனால் அந்த கிரெடிட்டை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறதா இருக்கலாம். இப்போ நான் ஆரம்பத்தில் ஆலப்புறம் தமிழன் கேட்டுட்டு அப்படியே அந்த உணர்வாக உள்ளே ஏறுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். இன்றைக்கும் நான் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் நான் அவரை நேரில் போய் பார்க்க போனப்போ இந்த அரசு அமைஞ்சதுக்கு பாதி காரணம் உன் லிரிக்ஸ் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஸோ பதிலுக்கு நான் என்ன சொன்னேன்னா, சார் நான் எழுத வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கில்லி, துப்பாக்கி, திருப்பாச்சி, சிவகாசி இது எல்லாமே வந்துருச்சு. எல்லா பெரிய படங்கள், போக்கிரி, எல்லா படங்களும் வந்துருச்சு. அப்போவே ஒரு இமாலய ஸ்டார். ஆனாலும் அந்த கிரெடிட் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல. அவரோட அரசியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இவ்வளோ வருஷம் அவர் உழைப்பு, மக்களை அவர் புரிஞ்சிக்கிட்ட விதம், ஹார்ட்ஃபெல்ட்டாக அவர் நடந்த சின்ன சின்ன கெஸ்டர்ஸ், குட்டி குட்டி விஷயங்களை கூட மக்கள் கவனிச்சாங்க. ஏதோ ஒரு பசங்களோட இப்படி வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு தலைவர் குணத்தில் உள்ளவன் இப்படி தான் இருக்கணுங்கிறத அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டாங்களா, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். அவர் படத்தில் என்ன சொன்னார், கத்தியில் என்ன பிரச்சனையை பேசினார், பாடல்களில் என்ன சொன்னார், இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் எழுதியிருக்கான் ஹார்ட்ஃபெல்ட்டாக, அவனுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுக்கணும்னு நினைக்கிற தன்மை இருக்குல்ல, அது வந்து அன்பிலீவபிள். அவர் அது சொல்லலாம், ஈகோ இல்லாமல் இருக்கிறது சொல்லலாம். நீங்கள் அவர்கிட்ட எதை வேணாலும் போய் சொல்லலாம். ஒரு ஷார்ட்லேயே வந்து சார் இது கொஞ்சம் ஒர்க் ஆகலையே அப்படின்னு நீங்கள் நேராக போய் சொல்ல முடியும். இன்னொரு ஆக்டர்கிட்ட அது சொல்ல முடியுமான்னு தெரியாது, எல்லார்ட்டையும் அது சொல்ல முடியாது. அது சொல்ல முடியும். அவர் வந்து அப்படியாப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு அடுத்த செகண்ட் கேட்குற ஒரு ஆள். அவர் வந்து அன்பிலீவபிளுங்க. நான் இது பார்த்த ஆக்டர்ஸில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்பிலீவபிள் பர்சன்ஸ் எவர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ திங்க் இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்குமே ரொம்ப அழகாக சேரக்கூடிய ஒரு விஷயம் சிங்கப்பெண்ணே. இன்னைக்குமே ஏதாவது ஒரு விஷயம் டவுன் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஐ திங்க் தட் சாங் மோட்டிவேட்ஸ் லைக் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங் வித் யூ எவ்ரி டைம்? முக்கியமாக இந்த பாடல் இல்லை, உணர்வுபூர்வமாக எழுதணுங்கிறது தான். அந்த பாட்டே வந்து ரெஃபரன்ஸ் வேற ஒரு பாட்டு இருந்தது, எல்லா புகழும் மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங்கான சாங் பண்ணணும் ட்ரைனிங் வரும்போது அப்படின்ட்டு. அப்புறம் நான் அகெயின் ஆலப்புறம் தமிழ் மாதிரி நான் அட்லி பிரதர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், பெண்களுக்கான ஒரு படம்னு பண்ணும்போது பெண்களுக்கான பாட்டுன்னு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஸ்டார்ட்டேருந்து அது வரும்போதும், ரஹ்மான் சார் மாதிரி ஒரு கம்போசர்ட்டேருந்து வரும்போதும் அது காலத்துக்கும் நிற்க வாய்ப்பு இருக்குது, அப்படி பண்ணலாமா அப்படிங்கும்போது அதுக்கு அகெயின் அவங்க நிறைய மாற்றி அமைச்சிக்கணும்ல படத்துக்குள்ளே. அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாட்டை வந்து உள்ள ரொம்ப கிரேஷியஸாக அனுபவிச்சாங்க. அப்போது இப்போ பொதுவாக சொல்லுவாங்கள்ல, பொட்டக்குழி கோவி பொழுது விடியாது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அதில் விடியல் ஒன்றை கூவி ஏற்றுவாயின்னு வச்சுருந்தோம். எதெல்லாம் வந்து ஸ்டீரியோ டைப்ஸாக பெண்கள் மேலே சொல்லப்படுதோ அந்த விஷயங்கள்லாம் உடைக்கணும் அப்படின்னு நினச்சோம். பொதுவாக பெண்கள்னால் ரொம்ப மென்மையானவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இப்போ பசங்கன்னா கார் பைக் வச்சு விளாடுவாங்க, பொண்ணுங்கன்னா டெடி பேர் வச்சு விளாடுவாங்க. ஆல் சாஃப்டர் திங்ஸ் பொண்களோட பெண்கள் வந்து பூ மாதிரி அப்படின்னு சொல்கிறத உடச்சி இல்லை சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் சிங்கப்பெண்ணேன்று வந்தது. இன்றைக்கி அது சிங்கப்பெண் அதிரடி படையாகவும் மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து கூடுதல் மகிழ்ச்சி. சார் அதை தான் நான் அடுத்தது உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். சி வெரெவர் யூ கோ சம்திங் நீங்கள் விஜய் சாருக்கு பண்ணுற ஒரு விஷயம், எஸ் ஆஸ் யூ செட், அங்கே ஆரம்பித்த ஒரு சிங்கப்பெண் இன்னைக்கு அது வந்து ஒரு படையாக மாறி இருக்கு அப்படின்னும் பொழுது, விஜய் சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்க மாதிரி நீங்களும் சேர்ந்தே விஜய் சார் கூட ட்ராவல் பண்ணதுக்கு we could see the proof of it இல்லை? அது மாதிரி நம்மளோட கிரெடிட் இல்லை, அதை எடுத்து வைக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்களா, அவங்க கிரெடிட் தான் அது. ஸோ நமக்கு வந்து லக்கி அபவுட் இட். அண்ட் அடுத்தது
ஒரு பேரே வரலாறு. அதாவது ஜனநாயகனில் வந்து ஐ திங்க் அந்த சாங் வந்து ஒவ்வொரு வரிகளும் சரி, ஒவ்வொரு வார்த்தையும் சரி, நிறைய பேர் காமெண்ட்ஸில் போடுறதே வந்து டு த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் எழுதியிருக்காரு, ரொம்ப அழகான வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஸ்டார்டம் தான். அவர் ரொம்ப பெரிய உயரத்தில் நிற்பார். நம்ம என்ன வார்த்தையை தூக்கி வச்சாலும் அது கீழே வந்துட்டே இருக்கும். அவரை போய் ரீச்சே பண்ணாது. அவர் உண்டாக்கி வச்சிருக்க ஸ்டார்டம் கிட்டேயே போகாது அது. அப்போ நம்ம அதை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இல்லை வேற யோசி, அவரோட ஸ்டார்டம் ஒட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய வார்த்தையை யோசி, இன்னும் கொஞ்சம் பெரிய வார்த்தையை புஷ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பல்லவி எழுதி பார்த்து இல்லை இது பத்தலை, அவரோட ஸ்டார்டம்க்கு இது பத்த மாட்டேங்குதுன்னு தள்ளிட்டு கடைசியாக ஒரு பேரே வரலாறுக்கு வந்து லேண்ட் ஆனோம். அது கூட முழுசாக 10 தான் எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. ஏற்கனவே சில பாடல்களில் நம்ம எழுதுனதுலேயே இதை டச் பண்ணியிருக்கோமோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணுமோலாம் ஓடிட்டே இருந்தது. ஆனால் கடைசியாக அகைன் அவர் பண்ண சாதனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பேர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வரலாறாக மாறி இருக்குங்கும்போது அவரோட வாழ்க்கையினால அதை அகைன் பெட்டராக்கிட்டார். இப்போ நீங்கள் எங்களோட சிஎம் சாருக்கு ஒரு 2 லைன், அதை நீங்கள் கவிதையாக சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம், பட் ஸ்பாட்டில் ஒரு 2 லைன் சாருக்காக. ஸ்பாட்லங்கிறத விட என்னோடய ஃபேவரட் லைன்ஸே நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது அவங்கள வாசல் வரைக்கும் வழி அனுப்பிட்டு அந்த கார் திரும்புகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு பாய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு வாழ்நாள் பெருமையாக ஒரு கிஃப்ட் ஒன்று கிடச்சிது. அந்த லைன்ஸே நான் சொல்கிறேன். அவர் இப்போ முடிக்கிறாரு, இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க போகிறதில்லன்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பாடல் நாங்கள் ஆடியோ லான்ச்சுக்காக ஒரு சாங் பண்ணோம். அது வந்து படத்தில் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது. கரெக்டாக ஒரு கடைசி ஃப்ரேம்ஸ் அவர் அந்த இதில் இருக்கும்போது ஒரு பேரே வரலாறுலாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு என் கிரெடிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் அந்த ஆடியோ லான்ச் பண்ண சாங் வந்து அங்கே வந்து ப்ளேஸ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அவர் சினிமாலேருந்து போகும்போது அந்த ரோட்டில் வந்து கடைசி வரைக்கும் கை காட்டி வழி அனுப்புகிற மாதிரி என்னோடய வரிகளும் அவர் கூடவே வந்தது அந்த கடைசி நிமிஷத்தில். அதையே நான் டெடிகேட் பண்ணுறேன். உள்ள ஒழிச்ச உயிரே என்னை பிரியாதிருணி, எங்கள் மனசில் எழுதி வச்சோம் அழியாதிருணி, நெஞ்ச சோர்வடைஞ்ச போது ஒரு துணையா வந்தவனு நீ, கண்ணில் நீர் வடிஞ்ச போது ஒரு துணியா வந்தவனு நீ, எங்க மனச ஆள பிறந்து வந்த தமிழ் மகன் நீ. ஆஹா, சூப்பர் 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 சார். அதாவது ஓகே, லிரிசிஸ்டாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பட் எல்லாருக்குமே விஜய் சார் படம் அப்படின்னா எத்தனையோ ஃபேவரட்ஸ் இருக்கும். பட் உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு டாப் 5 இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை நான் சோகமாக இருந்தால் டக்குன்னு விஜய் சார் இந்த படத்தை போட்டு நான் பார்த்துருவேன், அந்த மாதிரி ஒரு டாப் 3 or டாப் 5 மூவிஸ் ஆஃப் விஜய் சார், வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? டாப் 5 எனக்கு காதலுக்கு மரியாதை ரொம்ப பிடிக்கும், பூவே உனக்காக ரொம்ப பிடிக்கும், கில்லி ஆல் டைம் ஃபேவரட். கில்லி வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், அது எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளே. அது ஒரு கபடி கோடு போட்டிங்கன்னா அதை பாதியாக பிரிச்சிட்டிங்கன்னா என்னவோ அதுதான் படமாகவும் பண்ணியிருப்பாங்க, படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாகும். இங்கேருந்து ஒருத்தன் போய் மதுரையில் அடிச்சுட்டு அவங்க மண்ணிலே போய் ஜெயிச்சுட்டு இந்த சைடு வரான், அங்கேருந்து அவர் கிளம்பி இங்கே வந்து ரைடு போயிட்டு பிரகாஷ் ராஜ் இங்கே வந்து ரைடு போயிட்டு வர மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர். கில்லி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண படம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லா பாடல்களும் எழுதினேன், எல்லா சாங்ஸும் எழுதுனதுனால மெர்சல் எனக்கு பிடிக்கும். சூப்பர் சார். கரெக்ட், ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சொன்னதே ஓகே தான். ஆனால் என்னென்னா நீங்கள் சொன்னது எல்லாமே பார்த்தா ஏதோ ஒரு லவ் கனெக்ட் இருக்கு இல்லையா விஜய் சாரோட. மோஸ்ட்டாக வந்து விஜய் சார் நாங்கள் ரசிக்கிறதே அந்த ஒரு சில நுவான்சஸான மூமெண்ட்ஸ் தான். ஸோ எங்களுக்காக அந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு ஃபேவரட் நம்பர் 2 லைன் பாடுங்களேன் ப்ளீஸ். பாட்டு ஃபேவரட் சாங்னு வேணால் சொல்லலாம். இப்போ டக்குன்னு ஞாபகம் வர 1-2 சாங் சொல்லணுன்னா எனக்கு வாடி வாடி கைப்படாது சீரி அது பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச சாங். சாரோட டான்ஸ் நம்பர்ஸில் மெலடிஸ் ஒரு ஃபன்னான சாங்னா என்னோட லைலா ரொம்ப பிடிக்கும். ஆஹா, அது சாரோட டான்ஸ் சும்மாவாக இருக்கும், அந்த ஸ்டெப்பெல்லாம் இன்னைக்கு யாருமே ஆட முடியாது சார். அந்த மாதிரி ஒரு தனியாக அவருக்கிட்ட ஒரு ஸ்டெப் போட்டு போவார். அண்ட் ஐ நோ இட்ஸ் வெரி ஹார்ட், வி ஆல் சே லைக் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் எனக்கு என்னென்ன தோணுதுன்னா, ஓகே ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு அழகான இடத்துல இருக்காரு, பட் ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ் when they say one last time அப்படின்னும் பொழுது how is it to Vivek sir? Please tell me. ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் தான் அது. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அதை பற்றி நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு இந்த கண்ணில் இப்படி வைக்கும் இல்லை வைக்கும்போது கண் கலங்கிய லிரிசிஸ்ட் விவேக்னு போட்டாங்க. அந்த மாதிரி நான் இப்போ எதாவது எமோஷ்னலாக போட்டால் அகைன் ஒரு எமோஷ்னல் விஷயமாக அது போய் சேர்றதோட பியூரஸ்ட் எமோஷன் அது அவர்கிட்ட காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நாங்கள் ஒன்றா இருந்தப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகி அவர்கிட்ட ரொம்ப அழுதோடனே அவர் கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரம் என்னை தட்டிகிட்டே இருந்தார். ஓகே ரொம்ப எமோஷன் ஆகிடாத, நான் எமோஷன் ஆகிடுவேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார்.
ஸோ அந்த மொமெண்ட்டை நாங்கள் அங்கேருந்து கடந்து வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அப்பப்போ இந்த ரீல்ஸ்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணும்போது, ஏதாவது பார்க்கும்போது, எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் 2 minutes அந்த லிரிக்ஸோடு சேர்ந்து வர்றதை எல்லோரும் ஷேர் பண்ணும்போது, ஏன்னா நான் முதல்ல ஒரு ஃபேன் ஆனது அவர் டான்ஸ் பார்த்து, என்னடா இப்படி ஆடுறான் மனுஷன் அப்படின்னு ஃபேன் ஆகி, அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு சாங்ஸ்லாம் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்னை மிரட்டியிருக்காங்க சீனியர்ஸ்லாம். தலைவன் பாட்டு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுற அப்படிலாம் மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. அங்கேருந்து ஒரு பெரிய ஜேர்னி. இனிமேல் இப்போவும் கூட அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஒரு கொஞ்ச நேரம், எல்லா சாங்ஸோட ஒரு மெட்லி மாதிரி. அதை பார்க்கும்போது என்னடா இப்படி ஆடுறாரு, இனிமேல் இந்த கிரேஸ்ஃபுல் டான்ஸ் நம்ம எங்கே பார்க்க போகிறோம், குட்டி குட்டி மேனரிசம்ஸ் எங்கே பார்க்க, அவருக்கே உரிய ஸ்டைல் இருக்கும்ல. அதை நான் அவர்கிட்டையும் சொன்னேன், இதெல்லாம் எங்கே சார் இனிமேல் பார்க்க போகிறோன்றது. பட் அகெயின் அவர் இன்னும் ஒரு லார்ஜர் ஜேர்னியை எடுக்கிறாரு. அதுதான் நாங்கள் பாட்டிலையுமே வச்சுருந்தோம். இதெல்லாம் கேட்பாங்க, என்னை பிரிஞ்சு போறியே, என்னால் எடுத்துக்க முடியாதுன்னு ஃபேன் சொல்கிறதுக்கு அவர் உனக்கே ஒரு யுத்தம் இனியே, உயிரே உடல் ரத்த துளியே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ மக்களுக்கான ஒரு வாரை ஃபைட் பண்ணுறதுக்கு அவர் வந்திருக்காரு. இன்னும் ஒரு பெரிய தளத்துக்கு போயிருக்காரு. ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணி அவ்வளோ நல்ல தன்மையும் இனிமேல் மக்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நான் சார் கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல டான்ஸ் எல்லாம் எப்படி பார்க்க போகிறோம் இனிமேல் அப்படின்னு, என்ன சொன்னார் சார் அதுக்கு? வாட் வாஸ் ஹிஸ் ரியாக்ஷன்? ஆஸ் யூஷுவல் தான், சிரிச்சார். ரொம்ப எமோஷன் அது அப்போ தான் அது நடந்தது. ரொம்ப எமோஷன் ஆவேனா, நீ எமோஷன் ஆகி என்ன எமோஷன் ஆக்கிறாத. அவருக்கும் அது தெரியும்ல, இவ்வளோ நாள் ரசித்த ஒரு தளம்ல அது. அவர் இன்றைக்கும் என்கிட்ட வந்து ஜனநாயகன் பார்த்துட்டு என்னை ஃபஸ்ட் ஷோ முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, எப்படி இருந்தது தேட்டர் ரெஸ்பான்ஸ் சொல்லு அப்படின்றாரு. ஸோ அவர் ரொம்ப நேசித்த சினிமா, அதை வந்து முழுசாக அவரால் விட்டுட்டு போக முடியாது. அவர் மனசு இங்கே தான் இருக்கும். ஆனால் எனக்குள்ள நம்பிக்கை வந்து ஸ்க்ரீன்லேயுமே அவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார் இனிமேவும் கூட. லைக் அவரோட ரெஃபரன்சஸ் இனிமேல் வரப்போகுது படங்களில், அவரோட பயோகிராஃபி வரலாம் நாளைக்கு. அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இன்றைக்கி மாறி இருக்காரு. அது திரையில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பேராக அவரோட பேர் ஒழிச்சிட்டே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எப்போவுமே நம்ம சொல்வோம்ல, ஒரு மனுஷனாக இருக்கும் போது கண்டிப்பாக we do have a kind of mixed emotionsன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் he is a man of few words, man of very silent அப்படின்னும் பொழுது, is he an emotional person at times? பார்த்துருப்பீங்க அதெல்லாம். இல்லைங்க, ஜென்யூன் எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன். ஆனால் அதை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க தெரிஞ்ச ஒரு ஆள். அது வந்து எஸ்பெஷலி ஒரு மனிதருக்கே தேவை, ஒரு தலைவருக்கு இன்னுமே தேவை. அது ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற ஒரு விஷயம் பட்டி தொட்டியெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் ஹவ் வாஸ் தட் மொமெண்ட் யூ? அந்த எமோஷனல் மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை விட என்னங்க இருக்குது, நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு க்ளோஸ்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃபேமிலி மெம்பராக ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போய் நிற்கும்போது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிற்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அதுக்கு அவரோட நம்ம அசோசியேட் ஆகிருக்கோம், ஏதோ ஒரு ஓரமாக எங்கேயோ அவரோட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த மூமெண்ட் நான் நேரில் போயிருந்தேன். அது பார்க்கும்போது ஆனால் அந்த ஹோல் ஸ்டேடியமோட எனர்ஜி, எவ்வளோ பேர் அதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்றது வந்து அந்த ஹோல் எனர்ஜியை ஒன்றா பார்க்கும்போது மேஜிக். அண்ட் எல்லாமே சாருக்கு அழகாக அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதி பக்காவாக கொடுத்துருக்கீங்க. இன்னைய வரைக்கும் எல்லா சாங்ஸுமே இட்ஸ் ஜஸ்ட் யூ அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சட்டசபையில் சார் இப்படி ஒரு ஆக்ஷன் அப்படி பண்ணுறாருல, அதுக்கு பதிலாக ஒருவேளை உங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் அ வேர்ட், ஒரு டயலாக் இது சொன்னால் சார் ஒரு கெத்தாக இருக்கும். ஏன்னா வரிகளுக்கு சார்ந்தவர் நீங்கள் இல்லையா, அதனால் கேட்குறோம். சிஎம் சார் விஜய்க்கு ஒரு வேர்ட் ஒரு சம்திங் which this is apt for him அப்படின்னா என்ன? வாட் இஸ் இட்? அவர் எப்போவுமே அவர்கிட்ட நம்ம அதிகமாக ரசித்ததும், அவரோட மேக்ஸிமம் பவர்னு நான் நினச்சதும் அவரோட சைலன்ஸ் தான். ஸோ வார்த்தைகள் அவருக்கு தேவையப்படுறதில்ல, ஆக்ஷன் போதுமானது. அதே மாதிரி தான் அவர் இங்கே பேசலாம் அங்கே பேசலாங்கிறதெல்லாம் விட அவர் செயலில் இருக்குது எல்லாமே. அவருக்கு சொல்லோட செயல் தான் இன்னும் அதிகமாக பொருந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு குட்டி விஷயம் இப்படி போய் வரும். பட் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு +1 நான் படிக்கும்போது ஒரு மலை கிராமத்தில் போய் என்எஸ்எஸ்க்காக தங்கியிருந்தப்போ நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் உள்ளவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, இல்லை ஜுரம் வந்து இறந்துட்டாங்கன்ட்டு. இல்லைங்க, நாங்கள் பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்கன்னா புரியும் நமக்கு, ஜுரம் வந்து இறந்துட்டாங்கன்னா எப்படின்னு புரியல. அப்படின்னா இங்கேருந்து பஸ் வசதியே கிடையாதுங்க. நாங்கள் இங்கேருந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போகணுன்னா அவர் உடம்பு சரியில்லாதோட மலை இறங்கணும்.
அதுக்கு ஒரு நாள் ஆகும். மலை இறங்கி அங்கேருந்து போய் அங்கேருந்து பஸ் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதுக்குள்ளே அந்த நான் 12 வருஷம் படிக்கும் ஒரு 15-20 இயர்ஸ் பேக் அப்போ அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கும் பேருந்தால் இணைக்கப்படாத கிராமங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு 56 வருஷம் கழிச்சு கொட்டக்குடிங்கிற ஊருக்கு இப்போ பஸ் வந்திருக்கு ரீசெண்ட்லி. அந்த மாதிரி செயலில் அவர் செய்கிறத வந்து என்னால் நான் ரொம்ப பயங்கர பெருமையாக பார்த்துட்ருக்கேன். அது தெரியுது உங்க கண்கள்ல எங்களுக்கு தெரியுது. அண்ட் ஓகே, ஐ நோ யூ வெரி க்ளோஸ் டு சிஎம் சார், பட் ஸ்டில் ஒன் கொஸ்டின் டு சிஎம் சார் நீங்கள் கேட்கணும்னா என்ன அது? ப்ளீஸ் கேமரா பார்த்து கேட்டுருங்க. சார், எல்லாமே அச்சீவ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் என்ன இருக்குமோ எல்லாமே அச்சீவ் பண்ணியாச்சு. ஆனால் இது எதுவுமே உங்கள் தலைக்கு போய் சேர்ந்துருக்காதுன்னு எனக்கு தெரியும். அடுத்தது மக்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது உங்கள் மைண்டில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆஹா, உங்கள் வரிகள் போல இதுவும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. எஸ், of course, சிஎம் விஜய் சார், this question is for you and thank you so much and of course always you keep inspiring us. உங்களோட வரிகள் இன்னைக்குமே பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் அதோட ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்கள் சிஎம் விஜய் சார் கிட்டேயே பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னைஸ் அமிர்தானாலே பிளேஸ்மெண்ட்னாலே சென்னைஸ் அமிர்தா. கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல். கால் 04445454545 Max Gold Cash for Gold. Powered by Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷ்ஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வென்யூ பார்ட்னர் ஆம்பாஸ் ஸ்கைவான். சென்னை அமிர்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம். கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbator's 200 acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, Dr. Shivarma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampa Sky One.